அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் டெலியூஷனுடைய 43வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் அன்பிளசன்ட், சந்தோஷமற்ற கற்பனை எண்ணங்கள் இருப்பது போன்ற ஒரு தன்மை. இதற்கு அலுமினா, பெலடோனா, கார்போனியம் சல்ஃப், ஹெப்பார் சல்ஃப், மெசீரியம், ஓபியம் போன்றவை மருந்துகள். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ் ஹியர்ஸ் அன்பிளசன்ட். அடுத்து டெலியூஷன் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் அன்பிளசன்ட் நியூஸ், ஒரு துக்கமான ஒரு செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருப்பது போன்ற எண்ணம். சார், எனக்கு என்னவோ அவர் இறந்துருவார்னு தோணுது சார், எனக்கு என்னவோ இந்த காரியம் நடக்காதுன்னு தோணுது சார், அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. டெலியூஷன் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் அன்பிளசன்ட் நியூஸ். இதுதான் இதுக்கு மெசீரியம் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் அன்ரியல் எவ்ரிதிங், எதுவுமே ஒரு உண்மையற்ற விஷயமாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுதல். இதற்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் அனகாடியம், ஆந்த்ரோசைனம், அன்கோலினம், அரேனியா, கெனாபிஸ் இண்டிகா, கெனாபிஸ் சட்டைவா, சிக்குட்டா, காக்குலஸ், கோனயம், ஜெர்மானம் மெட்டாலிக்கம், ஹைட்ரஜன் லாக்கனினம் போன்றவை மருந்துகள். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச்டு, ஹாரிபிள், ஆப்ஜெக்ட்ஸ் அப்பியர் டிஃப்ரெண்ட், ஸ்ட்ரேஞ்ச், ட்ரீம் அசிஃபின், ஸ்ட்ரேஞ்ச். ஓகேங்களா. இது அதாவது இது அன்ரியல்னு கரெக்டாக சொல்கிறத காட்டிலும் உலகமே மாயை தான் சார், எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு இந்த மாயை அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம இந்த ரூப்ரிக் நம்ம பயன்படுத்திக்கலாம். டெலியூஷன் அன்சீன் திங்ஸ், பார்த்திராத பொருட்கள் மீதான கற்பனை எண்ணம். இதற்கு டேரண்டோலா ஒற்றை மருந்து. டெலியூஷன் எவ்ரிதிங் அன்யூஸ்வல், எல்லாமே அசாதாரணமாக நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு ஜெர்மானம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் அன்வொர்த்தி டு லிவ், நான் வாழ தகுதியே கிடையாது சார், எனக்கு வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புலம்புவாங்க. இதுக்கு நேட்ரம் செல்ஃப், பிளாட்டினா, 2 மருந்துகள். அடுத்து டெலியூஷன் லிவிங் திங்ஸ் க்ரீப் இன்டு வெஜைனா அட் நைட், ஒரு உயிரிகள் அல்லது உயிரிகள் மெதுவாக அவங்களுடைய யோனிக்குள்ளே நகர்ந்து போகிற மாதிரி, அதுலேயும் குறிப்பாக நைட்டில் போகிற மாதிரி. நைட்டு யோனிக்குள்ளே பூச்சி போயிடுச்சு, நைட்டுக்குள்ளே ஒரு புழு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதற்கு மெர்க்சால் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் எவ்ரிதிங் வில் வேனிஷ், எல்லாமே மறைந்து போயிடும், எல்லாமே மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதற்கு லைக்கோபோடியம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் சென்சஸ் வில் வேனிஸ்ட், தன்னுடைய உணர்ச்சிகள் அல்லது உணர்வுகள் மறைந்து போய்விடும்ன்ற எண்ணம். இது கேனபிஸ் சட்டைவாவும் பிளாட்டினா, 2 மருந்துகள். டெலியூஷன் ஹீ இஸ் செல்லிங் க்ரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறி கீரைகளை விற்று கொண்டிருப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு குப்ரமெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. குப்ரமெட்டாலிக்கம் எப்போவுமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை ரொம்ப சாதாரணமான வேலை அப்படின்ற மாதிரி நினைக்கும். டெலியூஷன் ரிப்பேரிங் ஓல்டு சேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குப்ரமெட்டாலிக்கம் இருக்கும். இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை. அதே மாதிரி டெலியூஷன் டூயிங் ஆர்டினரி பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னாலும் குப்ரமெட்டாலிக்கம் இருக்கும். அதிலிருந்து வர தன்மை, அதாவது தனக்கு எவ்வளவோ இது இருக்குது, ஆனால் நான் இந்த மாதிரி சாதாரணமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ரூப்ரிக் தான் இது. அடுத்து டெலியூஷன் திங்ஸ் ஹி இஸ் சிங்கிள்ட் அவுட் ஃபார் அ டிவைன் வெஞ்சன்ஸ், கடவுளுடைய வன்மத்துக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதில் ஒரே ஒரு மருந்து காலிப்ரோமேட்டம். சரிங்களா. அடுத்து டெலியூஷன் ஆஃப்டர் வெக்ஸேஷன், விரக்திக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கற்பனை எண்ணம். இதுக்கு பெலடோனா, பிளாட்டினா, 2 மருந்துகள். டெலியூஷன் வெக்ஸேஷன்ஸ் அண்ட் அஃபென்சஸ், விரக்தியும் குற்றத்தையும் பற்றியான ஒரு எண்ணம். இதுக்கு சாமோமிலா, சின்கோனா, ட்ரொசிரா போன்றவை மருந்துகள். டெலியூஷன் அபவுட் வயலன்ஸ், வன்முறையை பற்றிய ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு காலிப்ரோமேட்டம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் வெர்ஜின் மேரி சீயிஸ், தான் ஒரு கன்னி மரியாள் என்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு
கேனபிஸ் இண்டிகாவும் வெரேட்ரம் ஆல்பமும் முக்கியமான மருந்துகள். இது போன்று நீங்கள் ரூப்ரிக்ஸ் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியரா.